எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்க ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்ட போது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் கட்டணமில்லாமல் பஸ் அப்படிங்கிறது மேலும் அந்த போக்குவரத்து துறையை ரொம்ப கடுமையான இதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் இன்னும் அதாவது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல. அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். தமிழ்நாட்டின் 17வது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். பேட்டி கொடுக்கறாங்க. படிக்கட்டுமா? கொஞ்சம் கம்மனு இருங்க தம்பி, தயவு செய்து அப்புறம் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிடுவோம். அப்புறம் கை தட்டாதீங்க, அமைதியா இருக்கு. இது பேட்டி கொடுக்கறேன்ல, பேசி முடிக்க மட்டும். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 3, அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம்.
அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதைப் போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அறிவிப்பு 4 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பு 5 அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு மண்டல வாரியாக பலதரப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுள்ளனர். இப்பணி நிறைவடைந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குழு தயாரிக்கப்பட்ட அறிக்கையை அறிவிப்புகளாக வெளியிடப்படும் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்கூட்டியே இந்த தேர்தல் அறிக்கை ஏற்கனவே அவங்க 1000 ரூபாய் டிஎம் கொடுத்திருக்காங்க ரூலிங் கவர்மெண்ட். இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற வாக்குறுதி ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கும்போது இது எப்படி சமாளிப்போம்? அவர்களுக்கு திறமை இல்ல, எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்க ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்க திறமையா நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாம நிதி சுமை குறைவாக இருக்கின்ற சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தி நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த நிபுணர் குழு மூலமாக கடன் குறைக்கப்படும், வருவாய் உயர்த்தப்படும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக நிபுணர் குழு அமைக்கப்பட்டபோது கடன் தான் அதிகரிச்சிருக்குது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற தருவாயில் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆண்களுக்கும் கட்டணமில்லாமல் பஸ் அப்படிங்கிறது மேலும் அதை போக்குவரத்து துறையை ரொம்ப கடுமையான ஒரு விதிவிலக்கு உள்ளாக்காது. அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற சிரிக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் இன்னும் அதாவது 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல, அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது ஒவ்வொரு கட்சிகளும் என்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க, தேர்தல் அறிக்கையா என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறார். இதுல கிட்டத்தட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு. இது மக்களை கவருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம தேர்தலுக்கு வரக்கூடிய சமயத்துல தான் தெரிஞ்சுப்போம். ஆனா இந்த வாக்குறுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பா முக்கியமான விஷயம், பெண்களுக்கு மாதம் 2,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆளும் கட்சி 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா 2,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியாக இருக்கு. இது மட்டும் இல்ல, பல்வேறு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்காரு. நம்மோட செய்தியாளர் தாய்மானவன் இணைஞ்சிருக்காங்க. தாய்மானவன், தேர்தல் அறிக்கையில என்னென்ன வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு, நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமா?
தாய்மானவன் தொடர்ந்து இணைப்புல இருக்கீங்க. நம்ம வந்து முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கிறோம் தேர்தல் அறிக்கையா. வேற என்னென்ன வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு? மேலும் நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம் தாய்மானவன். இன்றைய தினத்தை பொறுத்தமட்டில் 5 பிரதான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மகளிர் நலன் என்ற தலைப்புல குலவிளக்கு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அந்த வகையில சமூகத்துல பொருளாதார சமநிலையை உருவாக்கிற குலவிளக்கு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும் எனவும், இந்த தொகை என்பது குடும்ப தலைவியுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் ஏற்கனவே விலையில்லாத பேருந்து சேவை திட்டம் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆண்கள் மற்றும் மகளிர் என இருவருக்கும் கட்டணம் இல்லாத பேருந்து திட்டத்தை அறிமுகம் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அறிவித்திருக்கிறார். நகர பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் எனவும், ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய மகளிருக்கான கட்டணமில்லா பயண திட்டம் என்பது தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற ஒரு திட்டத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல் அனைவருக்கும் வீடு என்ற அடிப்படையில அம்மா இல்லம் திட்டம் என்ற பெயர்ல ஒரு புதிய திட்டத்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்கள்ல குடியிருப்பவர்களுக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீட்டுகளை கட்டித்தரும் எனவும், அதே போல் நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகளை கட்டித்தரக்கூடிய அம்மா இல்லம் திட்டம் என்பது விலையில்லாமல் வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இதே போல ஒரே குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனிக்குடுத்தம் செல்லக்கூடிய பட்சத்தில் அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அறிவித்திருக்கிறார். இதே போல 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது 125 நாட்களாக உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய நிலையில கிராமப்புறங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டத்தை 150 நாட்களாக வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதே போல அம்மா இருசக்கர வாகனம் வழங்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அந்த வகையில மகளிருக்கு 25,000 மானியத்தோடு 5 லட்சம் மகளிருக்கு இந்த அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் வாங்கக்கூடிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என மொத்தமாக ஒரு 5 வாக்குறுதிகளை இன்றைய தேர்தல் வாக்குறுதியாக முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். இவை தவிர்த்து தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட மற்ற பிற திட்டங்கள் தொடர்பான அறிவிப்பும் 2வது கட்ட தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடுவோம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.